Hi everyone, இன்னைக்கு நம்ம invitation card எடுத்துர்க்கோம். இத வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போறோம். இந்த கிராஃப்ட்ல பார்த்தோம்னா சென்டர்ல வந்து ஒரு விநாயகர் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. அது வந்து டயகனல் ஷேப்ல இருக்கு. சோ இதே ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். கார்டு ஓபன் பண்ணோம்னா உள்ள வந்து நமக்கு டயகனல் ஷேப்ல வந்து இம்ப்ரஷன் இருக்கு. சோ அந்த இடத்துல தான் நமக்கு ஃப்ரேம் ஒட்டி இருக்காங்க. சோ அதே ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். நான் ஒரு தெர்மாகோல் கட்டர் எடுத்துர்க்கேன். சோ இத வச்சு இதே ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நம்ம வந்து விநாயகர் ஃப்ரேம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து வந்து நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். சோ இந்த விநாயகர் ஃப்ரேம்க்குள்ள மெரூன் கலர் இருக்குிறதுனால நான் மெரூன் கலர் மிஷின் த்ரெட் தான் எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட வந்து silk thread இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். பட் silk thread வந்து நிறைய பேர் கிட்ட இருக்காது. மிஷின் த்ரெட் மேக்ஸिमम கிடைக்கும். சோ நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம வந்து ஒரு திக்கான அட்டை எடுத்துக்கலாம். அட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு விரல் வெச்சுக்கோங்க. சோ ஒரு விரல் வெச்சிட்டு அதுக்கு மேல வந்து நம்ம இந்த த்ரெட் வந்து சுத்திக்கலாம். ஒரு 20 to 30 strands கூட நீங்க சுத்திக்கோங்க. இல்ல அதுக்கு மேல வேணும்னாலும் நீங்க வந்து சுத்திக்கலாம். இப்போ நம்ம டாசல் தான் பண்ண போறோம். சோ டாசலோட திக்னஸ் வந்து எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நூல் சுத்திக்கோங்க. தேவையான அளவு சுத்துனதும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து த்ரெட் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கேப் இருக்குல ஒரு விரல் வச்சு கேப் விட்டுருக்கோம்ல அது வழியா வந்து த்ரெட் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு 2-3 நாட் போட்டுக்கறேன். நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இப்போ வந்து வெளிய வந்து நம்ம த்ரெட் எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு எண்ட்ல வந்து நான் இந்த மாதிரி முனையில புடிச்சிட்டு த்ரெட்ட சுத்துறேன். த்ரெட் சுத்தி முடிச்சதும் இதுலயே நம்ம நாட் போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நல்லா டைட் பண்றதுக்காக ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. லூஸா இருந்ததுனா வந்து கழண்டி வந்துரும். அதனால வந்து நீங்க டைட்டா நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதும் நம்ம மீதி இருக்க த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு சைடுல வந்து நமக்கு ஒரு பெரிய லூப் இருக்கும். அந்த லூப்பை வந்து நம்ம சென்டரா வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஆஃபா இருக்க த்ரெட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு டாசல் வந்து ரெடி ஆயிடும். அவ்வளவுதான் நம்மளோட டாசல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி 3 டாசல் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண 3 டாசலையும் நம்ம ஒண்ணா வச்சு கீழ வந்து ட்ரிம் பண்ணி விட போறோம். சோ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி ஈவனா வெச்சுக்கலாம். அடுத்து நான் ஊசில நூல் கோர்த்து லாஸ்ட்ல வந்து ஒரு முடி போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த டாசல்குள்ள இன்சர்ட் பண்ணி வெளி பக்கமா எடுத்துட்டு வரலாம். சோ சென்டர்ல நான் இன்சர்ட் பண்ணிட்டு வெளிய எடுத்துட்டு வரேன். சோ வெளிய எடுத்துட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியா பீட்ஸ் இருக்கு. அந்த பீட்ஸ் வந்து இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் 3 பீட்ஸ் எடுத்துக்கறேன். சோ 3 பீட்ஸ் மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம உள்ள தள்ளிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மேல வந்து முடி போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு நாட் போட்டுக்கறேன். சோ ஊசி அதிலே இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால வந்து நம்ம இப்போ கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நாட் போடலாம். ஒரு நாட் போட்டதும் கொஞ்சமா வந்து நான் நூல் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். சோ கட் பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு 2 நாட் போட்டுக்கலாம். நாட் வந்து நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் நம்ம டாசல் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதே மாதிரி 3 டாசலையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம டயகனல் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்க விநாயகர் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இந்த 3 இடத்துலயும் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு டாசலா அதுக்கு மேல நம்ம ப்ளேஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு டாசல் வச்சிட்டு அதுக்கு மேல வந்து நான் நல்லா ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடுல வந்து ஒரு எண்ட் இருக்குல அந்த சைடும் ரைட் சைடுல ஒரு எண்ட்லயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டினதும் இது வந்து நல்லா காய வச்சிருங்க. காய வச்சிட்டு எக்ஸஸா இருக்க த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. சோ அவ்வளவுதான் நம்ம காய வச்சு மீதி இருக்க த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ திரும்ப வந்து இன்விடேஷன் கார்டு எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க விநாயகர் ஃப்ரேமோட ஷேப்க்கே வந்து நம்ம ஒரு அவுட்லைன் டிரா பண்ணிக்கலாம். சோ இந்த டயகனல் ஷேப்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். சோ இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் நம்ம வந்து டயகனல் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து ஒரு ஸ்பீட் பாக்ஸ் எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து முன்னாடி நம்ம டாசல் செய்யறதுக்கு நூல் சுத்தணும்ல அதே மாதிரி நம்ம ஒரு விரல் வச்சு நூல் தேவையான அளவுக்கு சுத்திக்கோங்க. சுத்தினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதே மாதிரி உள்ள வந்து ஒரு நூல் இன்சர்ட் பண்ணி நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு எக்ஸஸா இருக்கதை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம சுத்தி வச்சிருக்க த்ரெட் நம்ம வெளியே எடுத்துறோம். வெளியே எடுத்துட்டு இந்த டயகனல் ஷேப்ல இருக்க ஃப்ரேமுக்கு ஒரு எண்ட்ல நம்ம எதுவும் ஒட்டாம இருக்குல சோ அந்த இடத்துல நம்ம மேல வச்சு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். சோ நல்லா ஃபெவிகால் போட்டு நம்ம ஒட்டிட்டு அடுத்து நம்ம இன்விடேஷன் கார்டில் டயகனல் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஸோ அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஃபெவிகால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒட்டிக்கலாம்.
அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் டச்சாக இன்னும் லைட்டாக டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதோட பீட்ஸில் வந்து பார்த்தோன்னா ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே நம்ம டேரெக்டாக வந்து ஊசிலாம் கோர்க்காமல் அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பீட்ஸ் மட்டும் நான் எடுத்துருக்கேன். ஸோ 3 பீட்ஸ் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஹேங்கிங்கை நம்ம ஒரு வாலில் ஹேங் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து வாசலில் ஹேங் பண்ணலாம், பூஜை ரூமோட என்ட்ரன்ஸில் ஹேங் பண்ணலாம். கார்லாம் இருந்ததுன்னா காரில் வந்து சென்டரில் நம்ம தொங்க விடலாம். அப்புறம் ஆட்டோஸ் அந்த மாதிரி வேன்லலாம் கூட நம்ம கட்டி தொங்க விடலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேன் அண்ட் சிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. See you.